2023 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நம்ம தமிழக முதல்வர் வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயுமே போட்டிருப்பாரு. அந்த செல்ஃபி எடுத்துட்டு போனதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஃபி எடுத்து போன அன்னைக்கு நைட்டு மணி ஒரு 11:30 மணி இருக்கும். மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் காலில் ஹாய்ன்னு போட்டிருந்தாரு. உன்னை சிஎம் வந்து மீட் பண்ணுன்னு சொன்னாருப்பா அப்படின்னாரு. சிஎம் போய் பார்த்து அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம். ஆட்சி தர்றதுக்கு உள்ள இடத்த வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டாரு. அதுக்கு நான் தகவலை சொல்லிட்டேன். அந்த மாதிரி எங்க வீட்டுல குடும்பத்தை கலந்து பேசிட்டு நாங்க என்னோட முடிவை சொல்றேங்க. வந்து என்னை கூப்பிட்டாரு. அவர் உனக்கு ஏதாவது இதுல விருப்பம் இருக்காப்பா அப்படின்னு என்ன கேட்டாரு. ஆட்சியில என்ன உனக்கு நீ என்ன ஐடியா வச்சிருக்க என்னன்னு என்ன சிஎம் கேட்டாரு. தற்போதைய மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன பண்றாருன்னா என்ன வீட்டுக்கு அழைச்சாரு. அவரை பார்த்துட்டு வரோம். அப்ப அவர் கேட்கிறாரு. அப்பதான் அவர் என்கிட்ட தெளிவா சொல்றாரு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. இந்த மாதிரி மறைந்த தலைவர் கருணாநிதி அவரோட சிலையை வந்து நாங்க உள்ள அந்த ஆட்சியர் முகப்புல வந்து வைக்கணும்னு நான் விருப்பப்படுறாங்க சார். அவரு கலெக்டர் ஓப்பனா சொன்னாரு சார், சாட்சி வைக்கணும் அப்படின்னு. அதான் எனக்கு தெளிவா சொன்னாங்க அவங்கள்ட்ட. மறைந்த தலைவர் கருணாநிதியோட சிலை வைக்கணும்னு சொல்லி கேட்டாரு. டிசம்பர் 1ஆம் தேதி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், கார்பரேஷனு, அப்புறம் ஹைவேஸ் எல்லாரும் சேர்ந்து உள்ள வந்து சர்வே பண்ணிட்டு கேட்டை இழுத்து பூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில கேட்டை திறந்து உள்ள என்ன கேட்காம ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் முட்டு போடுறாங்க. ஆனா அது இந்த அளவுக்கு இப்படி எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையும் டார்ச்சரும் என்ன வந்து மிரட்டலும் எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல.